ஹாய் நண்பர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு வந்து நோன்பு திறப்பதற்காக நம்ம எங்கே வந்திருக்கோம்னா மலாக்காவில் இருக்கிற பூலா பெசார் வந்திருக்கோம். இப்போ நம்ம மலாக்காவில் இருந்து இங்கேருந்து நம்ம போட் எடுத்துகிட்டு நம்ம பூலா பெசாருக்கு போக போகிறோம். நம்ம கூட வந்து ஒரு முக்கியமான அவுலியா வந்திருக்காங்க. அவுலியாவோட சேர்ந்து நம்ம போகிறோம். இந்த பாருங்கள், மேடான் ஈகான் பக்கார் இருக்கு இல்லையா? ஸோ இங்கேருந்து நம்ம போட் எடுத்து போகிறோம். நம்ம ஆல்ரெடி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி சேனல் ஆரம்பித்த புதுசில் இந்த இடத்துக்கு நம்ம வந்து சிங்கிளாக போயிருப்போம். இன்றைக்கி வந்து ரமலான் நேரத்தில் நம்ம போகிறோம். வாங்க போய் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் அவுலியா. வலைக்கும் சலாம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹு. ஸோ இவங்க தான் நான் சும்மா அவுலியா. போகலாமா? பெரிய ஒருத்தர் சொல்லாதீங்க, சாதாரண ஒரு அவுலியா. சரி, பிஸ்மில்லா சொல்லி பாத்தியா ஓதிட்டு போங்க. ஹாய் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகேவா? இங்கே முன்னாடி வந்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் என்ன, ஜெட்டியா போட்டா? இது வந்து ஸ்பீட் போட். ஸ்பீட் போட். ஆமாம், இது வந்து ஸ்பீட் போட். ஸோ நம்ம இந்த போட்டை வந்து இப்போ நம்ம ரெண்டுக்கு இடத்துக்கு போகிறோம். எவ்வளோ வாடகை? இது வந்து 120 வெள்ளி. 120 வெள்ளி. ஓகே. 4 பேர் வந்தாலும் அதான் ரேட்டு. 10 பேர் வரைக்கும் அலௌடு. ஓ, 10 பேருக்கு 120 வெள்ளி. இப்போ நம்ம நைட்டு வெளியாதான் இருந்தால் 150 சார்ஜ் பண்ணுவாப்ல. ஓ, இந்த ஜேத்தி பேர் வந்து மும்பாய் ஜேத்தின்னு போங்க. ஓகே, ரைட். ஓகே, நல்லபடியாக பூலா பெசார் வந்தாச்சு மக்களே. சரியான ஸ்பீடு. அதிகமா இருக்கு, காத்து வரக்கூடாது, அதனால வீடியோ எடுக்க முடியல. ஆடு சரிமா. ஓகே ஓகே. இங்கே வந்து எப்படின்னா நம்மளை இறக்கி விட்டுட்டு திரும்ப இவங்களே வந்து பிக்கப் பண்ணிக்கிடுவாங்க. சேர்த்தா 120. ஆமாம், 120 வெள்ளி அப் அண்ட் டவுன். நான் ஒரு தடவை வந்து அப்போ 100 வெள்ளின்னு நினைக்கிறேன். ஒரு நாள். ஆனால் பரவாயில்ல, 3 வருஷமா அதே ரேட்டாக இருக்குல்ல. ஓகே ஓகே, பாய். இல்லை வாங்க, நடந்து போவோம். இப்போ இங்கே முன்னாடியே இறக்கி விட்ருக்காங்க. நம்ம இங்கேருந்து நடந்து நம்ம இங்கே போகணும். ஓகே, இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா 5:30 மணி. இன்றைக்கி தேதி 27 வெள்ளிக்கிழமை. இது வந்து ஒரு சடன் பிளானு. மார்னிங் வந்து சகருக்கு தான் பிளான் பண்ணோம். ஸோ அதோட அப்புறம் அப்படியே மதியானம் லுகருக்கு அப்புறம் வண்டி எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பி வந்தாச்சு. பூலா பெசார் இந்த தீவு, இது வந்து ஒரு தீவு. இதை வந்து ஃபுல்லாக சுற்றி காமிச்சு நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம் ஆல்ரெடி. அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், ஃபுல்லாக சுற்றிருப்போம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இங்கே உள்ள பள்ளிவாசலில் போயிட்டு நம்ம நோம்பு திறக்க போகிறோம். ஓகே அவுலியா, சொல்லுங்க ஜி. அவளியோட பேரே முத்திர வச்சுட்டீங்களா? சரி, சின்ன வயசில் எப்படி வந்திருக்கீங்களா இங்கே? அல்ஹம்துலில்லாஹ். இங்கே வந்து இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஃபேவரட் பிளேஸ். எப்படின்னா லீவு, பிறநாள் லீவை தவிர்த்து தீபாவளி லீவு, சின்ன பிறநாள் லீவு இங்கே வந்துடுவோம். 3 நாள் ஸ்டே பண்ணுறது செலவே இல்லை. 3 வேளை பறக்கத்தான் சாப்பாடு போடுவாங்க. ஆமாம், டீ டைம் ஓடும். தங்குறதுக்கு தருகால் இருக்குது. அங்கேயே 5 வேளை தொழுதுக்குருவோம். சின்ன சின்னதாக வேலை இப்போ மஸ்ஜிதில் செஞ்சுக்கிடுவோம். அந்த இமாமோட சேர்ந்து எடுத்துக்கிட்டு தூங்கிக்கிட்டு அதில் 3 நாள் எப்படி போகுதுன்னு தெரியாது. நல்லா சிறப்பாக இருக்கும் இங்கே. ஆனால் இடமும் நல்லா இருக்கு. நல்லா மரமும் நல்லா எப்படி பசுமையாக நல்ல குளிர் காற்றடிக்கும். என்ன வெயில் அடித்தாலும் நல்லா செஞ்சுவாக இருக்கும். இந்த பாருங்க, வாங்க. அந்த டென்ட் போட்டுருக்காங்களே இந்த மாதிரி கேமா. இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா வார கணக்கில் தங்குறவங்க. 1 வாரம் தங்குவாங்க, 10 நாள் தங்குவாங்க. ஏன்னா கமிட்மெண்ட் ஒன்றும் இருக்காது இங்கே. இங்கே செலவுன்னு ஒன்றும் இருக்காது. எல்லாரும் வக்தும் இதில் சாப்பிட்டுக்குருவாங்க, பள்ளியில் சாப்பிட்டுக்குருவாங்க, அங்கே தொழுதுக்குருவாங்க, அங்கே குளிச்சுக்குருவாங்க. அப்போ எல்லாமே இங்கே கிடச்சிது பறக்கத்தான். அதனால் எல்லாம் இங்கேயே ஸ்டே பண்ணிடுவாப்புல. நல்லா விசாலமான, நல்லா அமைதியான இடமா இருக்கு. இதெல்லாம் இப்போ தான் செஞ்சது. இந்த டென்ட்டு, இந்த பாலத்தை கேடுங்களேன், இந்த பாலம்லாம் இப்போ தான் செஞ்சுருக்காங்க. இப்படி நடந்து போகிறவங்க, வீல் சேரில் போகிறவங்க இப்படி போயிடுவாங்க. ஓகே. நடந்து போகிறவங்க, கடலில் பார்த்துட்டு போகிறவங்க அப்படி போவாங்க. ஆனால் இந்த கல் வந்து இப்போ தான் போட்டிருக்காங்க. இதெல்லாம் இப்போ போட்டுது ஆரம்பத்தில் பண்ணு. ஏன் இது போட்டாங்கன்னா அந்த கடைசியில் வந்து ஒரு ஹோட்டல் இருக்கு. சரி, புதுசாக ரிசோர்ட் கட்டியிருக்காங்க. இதில் வந்து பகி கார் ஓடும், பேட்டரி கார். அவங்க ஹோட்டல்லேருந்து தர்காலுக்கும், தர்காலேருந்து ஹோட்டலுக்கும் பகி கார் போகிறதுக்காக வேண்டி இந்த ரோடு போட்டாங்க. இப்போ அந்த ஹோட்டல் வந்து ரன்னிங்கில் இல்லை. ஸோ அதனால் இந்த பாதையும் நட பாதையாக தான் இருக்குது. ஓகே, உள்ள தொழுகை நடக்குதுன்னு நினைக்கிறேன். அசர் தொழுகை சவுண்டு கேட்குது. நானும் வந்து இங்கே சின்ன வயசில் வந்திருக்கேன். ஒரு 18 வயசு இருக்கும். அப்படியா? ஆமாம் ஆமாம், அப்போ குரூப்பாக வந்திருக்கோம். சரி சரி. இங்கே தர்காலே தங்கிக்கிட்டீங்க? ஆமாம், வந்து நைட்டு தங்கிட்டு
அந்த சைடு நல்லா மலையெல்லாம் மேலே ஏறி அதெல்லாம் ஒரு ஜாலியாக இருந்துச்சு. அப்போயே இந்த சைலட்லாம் இருந்துச்சு. ஆனால் அப்போ உள்ள அமௌண்ட்டுக்கு அதெல்லாம் வந்து லக்ஸரியா இப்போ வசதியானவங்க தங்குறது அந்த மாதிரி நினச்சிக்கிட்டாங்களா. வெளியிருந்து பார்ப்போம், ஓ இங்கே ஹோட்டல் இருக்குது தங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தரையிலே தங்கிக்கிறோம். ஆமாம். இப்போ கோவிடுக்கு அப்புறம் அந்த சைலட் எல்லாம் உடச்சிட்டாங்க. ஒரு ஹோட்டல் இருக்குது, அதுவும் ரன்னிங்கில் இல்லை. இப்போ யாரும் தங்குறது இல்லை. மேக்ஸிமம் தரையால சில பேர் தங்குவாங்க, மற்றபடி வந்துட்டு போகிறவங்க தான் பாதிக்கும். ஆனால் இடம் சூப்பராக இருக்குது, நல்லா குளுமையாக நல்லா இருக்குல்ல. குளுமையாக நல்லா இருக்கவா. தழுவாங்க நதி மறிவாங்க. நம்ம அங்கேருந்து எவ்வளோ தூரம்? நம்மளை இறக்கி விட்ட இடத்துலேருந்து ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம நடந்து போயிடலாம். பக்கம்தான். நம்ம இப்போ பள்ளிவாசல் கிட்ட வந்தாச்சு. இங்கே முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு கடை. இப்போ நோம்பு டைம்ங்கிறதுனால எல்லாமே அடைச்சிருக்கு. இங்கே இப்போ சமைச்சு சாப்பாடு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் நாங்கள் எதுவும் எடுத்துகிட்டு வரல, போய் பார்ப்போம். இது பாருங்கள், மக்கள் வந்து உட்காந்து அழகாக சாப்பிட்றதுக்கு அப்படியே கடலை பார்த்த மேனிக்கே உட்காந்து சாப்பிட்லாம். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அமைதியாக இருக்குது மக்களே, நல்லா அமைதியாக இருக்குது இந்த இடத்துல. வந்து இறங்கினோன்னா ஒரு அமைதியாக இருக்குது இங்கே. கடல் பாருங்கள், நல்லா வெயில் இல்லை, வெயிலெலாம் போயிடுச்சு, மணி டைம் ஆயிடுச்சு இல்லையா, அதனால் கொஞ்சம் நல்லா குளு குளு குளுன்னு இருக்குது. ஓகே, நம்ம அந்த பள்ளிவாசல் கிட்ட வந்தாச்சு. துவா ஓதுறாங்க பாருங்கள். வாங்க இப்போ நம்ம உள்ளே போகிறோம். இங்கே வந்து பள்ளிவாசல் இருக்குது, தர்காவும் இருக்குது. நம்ம ஏற்கனவே வந்தப்போ தர்காவை பற்றி இங்கே உள்ள வரலாறு கேட்கல, இப்போ நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். إنه مصيبها ما أصابها وما هي من الظالمين ببعيد அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். ரொம்ப சந்தோஷம். நீங்கெல்லாம் வந்து எங்கேருந்து வந்திருக்கீங்க? நம்ம வந்து கேஎல்லேருந்து வந்திருக்கோம். கேஎல்லேருந்து மலாக்கா வந்து புலா பசார் ஷே சுல்தான் அரிஃபின் இஸ்மாயிலா பார்க்கறதுக்கு வந்திருக்கீங்க தர்காவுக்கு. ரொம்ப சந்தோஷம். சரி, நல்லது. உங்கள் பேர்? என் பேர் அப்துல் சமாத். ஓகே, நல்ல ஆள், டிப்டாப்பாக இருக்கீங்களா? இல்லை, என்னோட குரு சொல்லியிருக்கேன், நான் இந்தோனேஷியாவில் இஸ்லாத்தை படிக்க போகும்போது நீங்கள் வந்து எக்ஷனாக தான் சாகணும் தவிர எக்ஸிடென்ட்ல செத்துறாதீங்கன்னு. அப்போ அழகா இருக்க சொல்லியிருக்காரு. ஓ, எக்ஸலண்டா வாழணும். அவ்வளோதான். சிரிப்பா சிரிக்க கூடாதுல்ல, சிரித்து வாழலாம், ஆனால் நீங்கள் சிரிப்பா சிரிக்க கூடாது. ஓ, சூப்பர், நல்லது. இது வரலாறு கொஞ்சம் ஏதாவது தெரியுமா? ஓகே, இது வந்து நபி நாயகத்தோட 18வது வம்சவழி. சரி. சுல்தான் அரிஃபின் ஷேக் இஸ்மாயில் வழியாலாவது இங்க வந்தாரு. அதுக்கு முன்னுக்கு அவர் இந்தோனேஷியால இருந்தாரு. இந்தோனேஷியால 9 வழிமார்கள் இருக்காங்க. வழி சொங்கோன்னு 9 பேர் இருக்காங்க. அவங்க அங்கே வழி நடத்தாங்க. அப்போ இவர் இங்கே வந்தார், இஸ்லாத்தை கொண்டாந்தார். கொண்டாந்து இங்கே இருந்தார் பண்ணார். அவரோட ஃபாலோவர்ஸ் வந்து 16 பேர் இருந்தாங்க. அப்போ மவுத்தானோட இங்கேயே அவரை வந்து வழியாலாவை இங்கே விட்டு அடக்கம் பண்ணிட்டாங்க. இதுதான் கதை. ஓகே, ரொம்ப நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ இங்கே வந்து நோன்பு திறக்கிறதுக்காக ஏற்பாடு இருக்கா? ஐயா, இங்கே வந்து யார் வேணாலும் எத்தனை பேர் இருந்தாலும் நோன்பு திறக்கிறதுக்கு அரசாங்க செலவுலேயே நோன்பு திறக்கிறதுக்கு கொடுத்துறாங்க, சாப்பாடு கொடுத்துறாங்க. அதே மாதிரி சாகுருக்கும் ஆக்கி எல்லாம் கொடுத்துட்றாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. ஒன்று வசதியாக இருக்கிறவங்க சேவாக எடுத்து தங்கிக்கலாம், இல்லாதவங்க தர்கா கிட்ட இங்கே பள்ளியாத்தில் வரதுல சந்தோஷமாக தங்கலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. சாப்பாடு வந்து கவர்மெண்டே இப்போ கொடுத்துட்றாங்க. கவர்மெண்டே கொடுத்துறாங்க. அப்படி நீங்கள் கொடுக்கறனாலும் கொடுக்கலாம். காசை கொண்டாந்து கொடுத்துடணும். 1600 வெள்ளியாக கொடுத்துட்டீங்களா இங்கே உள்ள இமாம் கிட்ட, அவர் எல்லா வேறுபாடும் பார்த்துருவாரு. எத்தனை பேருக்கோ வந்து சாப்பாடு ஆக்கி போட்டுருவாரு. ஓ, சரி சரி சரி. சரிங்களா? நல்லா இருக்குதா? நல்லா அமைதியான ஒரு இடமா இருக்கு. எல்லாத்துக்கும் நல்லது. ரொம்ப அமைதி வந்து வாழ்க்கையில் நம்ம இனிமையாக சந்தோஷமா இருக்கிறதுக்கு நம்மளோட கோளாறுகள். ஏன்னா நம்ம கிட்ட என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி புனிதமான இடத்துக்கு வந்தால் அது எல்லாம் கெட்டது உங்களை விட்டு ஓடிடும், நல்லது உங்களை தேடி வரும். நீங்கள் நல்லா இருப்பீங்க, பரக்கத்தா இருப்பீங்க. சரி சரி. சரிங்களா? நல்லது. நீங்களும் துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். ஓகே நண்பர்களே, இப்போ பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா டண்டாஸ் ஆண்கள் பெண்களுக்கு இருக்குது. இது வந்து பள்ளிவாசல், அது வந்து ஃபுல்லாக சாப்பிட்ற இடம். இது பள்ளிவாசல், இது வந்து தர்கா. ஆனால் ஒரு நேரத்தில் தமிழ் முஸ்லீம் இங்கே வந்து நிறையா இருந்தாங்க, அசரத்து எல்லாமே. இப்போ வந்து ஃபுல்லாக மலாயக்காரங்க இருக்காங்க. தான் வந்து இப்போ சாப்பாடு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. நோன்பு திறக்கிற இடம் பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். சிரா பைசா. Bubur. Oh, ini masak mana? Masak sini. Sini.
நோம்பு கஞ்சி பாருங்கள், நல்லா கெட்டியான நோம்பு கஞ்சியாக இருக்குது. ஸோ நோம்பு கஞ்சி காய்ச்சறது இங்கேயே காய்ச்சிடுறாங்களாம். ஓகே, இதை பாருங்கள், நோன்பாளிகளுக்கு நோன்பு திறக்கிறதுக்கு செட்டு பாருங்கள் அழகா. பேரிச்சம்பழம், குவை, ஸோ எல்லாம் செட்டாக வந்துடுது. அதே போல் இது பாருங்கள், புட்டிங் இதுவும் இருக்குது. பரவாயில்ல, நல்லா சிறப்பாக இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கவர்மெண்ட்லேருந்தே எல்லாமே செஞ்சு கொடுக்குறாங்க. ஓகே, சூப்பர். சிரப் ஐஸ் எல்லாம் நல்லா அழகாக பசங்கள்லாம் வந்து எல்லாம் நோன்பு கஞ்சி சிரப் ஐஸு நல்லா சூப்பராக ஒரு செட்டப் இருக்குது. தேவோ பனாஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லா இருக்கீங்களா? சரி சரி சரி. ஓகேவா, ட்ரிமேசி எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுறாங்க. அதாவது மக்களே இவங்களுக்கே எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிடுறாங்க. எடுத்துங்கப்பா. எப்படி ஓகேவா? நோம்பு கஞ்சி நோம்பு திறக்கிறதுக்கு நாங்கள் சொல்லிட்டு சாப்பிட்டு மக்கள் தொழுதுக்கு தான் நம்மளுக்கு வந்து மீல்ஸ். சரி. ஓகேவா, செட்டு சூப்பராக இருக்கு. இதான் ஃபுல் செட்டு. ஐயோ அதில் நல்லா பறக்கத்தான் இருக்கு. குவே நோம்பு கஞ்சி எல்லாம் கொடுத்துருக்காப்புல. சொன்ன மாதிரி தான் இது பறக்கத்தான ஒரு தீவு. பஸ்ஸுக்கு காசு, ஸ்பீட் போர்டுக்கு காசு மட்டும் வச்சுக்கிட்டு வந்தால் போதும். சாப்பாடுக்கு பஞ்சமே இல்லை. 3 வேளை சாப்பாடு, நோம்புக்கு சாப்பாடு பறக்கத்தான் இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அதான் இந்த தீவோட சிறப்பு. இவ்வளோ மக்கள் வந்திருக்காங்களே, எல்லாத்துக்கும் சாப்பாடு இருக்குது. 3 வேளை சாப்பாடு. பசி பஞ்சத்துக்கு இங்கே வேலையே இல்லை. பறக்கத்தான் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பான். அதான் இங்கே சுக்கூர் பண்ணிவிட்டு அவங்க உட்காந்துக்கிட்டு நிறைய தோசைஞ்சாலே போதும். அல்ஹம்துலில்லாஹ். வந்து மகரிப் தொழுகை முடிஞ்சிச்சு. இங்கே வந்து நம்ம நோன்பு திறந்தோம் இல்லையா, நோன்பு திறந்துட்டு மகரிப் தொழுகை முடிஞ்ச உடனே அப்புறம் மறுபடியும் சாப்பாடு. அவளியா சாப்பாடு கிடைக்குது. மட்டனா? மட்டன். ஓகேப்பா, சிக்கோவா. ஓகேவா. இது என்னதா? கருவாடா? ஓகே, சாப்பிடுவோம். அது சில தான் நம்ம கொண்டு எங்கேயோ சிக்கி விட்டுருது. நல்லா கறி நல்லா வந்துருக்கு. நல்லா சூப்பராக இருக்குதா. நோம்பு திறக்கிறதுக்கு பறக்கத்தான சாப்பாடு. பார்த்துங்க மக்களே, இங்கே வந்து சகர் சாப்பாடு, நோம்பு திறக்கிறதுக்கு நைட்டு சாப்பாடு பாருங்க. தராவிக்கு தொழுகையும் இருக்கு. தராவி முடிச்சுட்டு என்ன தான் இருக்கு? கஞ்சி இருக்கா? பரவாயில்ல. இன்னைக்கு நம்ம நோன்பு திறந்தது நம்ம என்னது பூலா பெசாரில் வந்து இன்னைக்கு நம்ம நோன்பு நல்லபடியாக திறந்தாச்சு. அருமையாக இருந்தது. அதுவும் நம்ம அத்தாவை சந்திச்சது ரொம்ப நல்ல விஷயம். நம்மள மாதிரியே சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்களே. சமைச்சது ஆனால் மலைக்காரரு. ஆனால் டேஸ்ட் நம்ம டேஸ்ட்டு. நோம்பு கஞ்சியும் சூப்பராக இருந்தது. அப்படியே என்ன சொல்கிறது, எல்லாம் நம்ம டேஸ்ட்டு. ஆனால் இங்கே ஃபுல்லாக இப்போ ஃபுல் கண்ட்ரோல் எல்லாமே வந்து மலாய் மக்கள். சாப்பாடு, தொழுக வைக்கிறது எல்லாம். நம்பையிலே இன்றைக்கி வந்து நம்ம புலா பெசார் வந்துட்டு அழகாக நோம்பு திறந்தாச்சு. இது வந்து ஒரு திடீர் பிளான். ஆமாம், எங்கே போகிறதுன்னு ஒரு பிளான் யோசனை. சரி இங்கே போவோம் புதுசாக. இன்னைக்கு எல்லா இடத்துக்கும் போகணும்ல, அதனால். ஆனால் என்ன, இந்த இடத்துல நல்லா அமைதியாக இருக்குது. இங்கே நார்மல் டே வருவோம். ஆனால் நோம்புக்கு லைஃப்பில் முதல்ல வரேன். நல்லா இருந்துச்சு. ஆமாம், சாப்பாடு 3 வேளையும் இருக்குது. சாப்பிட்டுக்கலாம், எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. அவருக்கு புக்கா பவசாக்கு அப்புறம் மகிழி முடிச்சுட்டு சாப்பாடு 3 வேளை தராங்க. ஸோ ஓகே, நல்லா இருக்கு. ஒரு நாளைக்கு வந்து அவன் நல்லா ரிலாக்ஸாக வந்து தங்குற மாதிரி வரணும். நம்மளால பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்குது. சொல்கிறேன் 1 வாரம் தங்குறேன், 10 நாள் தங்குறேன்னு. நம்மளால ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ண முடியல, அவ்வளோ கோல் வருது. ஆமாம். இன்னொன்று, வாழ்க்கையில் யாரையுமே நம்ம குறைச்சும் நினைக்கக்கூடாது. என்ன,
ஸோ எல்லாருக்கும் அவங்களுடைய சூழ்நிலை வாழ்க்கையை பொறுத்து அமையும். எல்லாத்துக்கும் துவா செய்வோம், அவ்வளோதான். சரி, ஓகே, கிளம்பலாமா? கிளம்புவோம். ஆமாம், இப்போ நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். எங்களுக்கு போட் வந்து டைம் 8 மணிக்கு சொல்லியிருந்தாரு. ஆமாம், டைம் ஆயிடுச்சு. ஆனால் அந்த கடலில் போய் அப்படியே உட்காரலான்னு ஆசையாக இருக்குது, டைம் இல்லை. பார்ப்போம். ஓகே அன்பையிலே, அடுத்து நல்ல சிறப்பான வழியில் சந்திப்போம். எல்லா துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.